எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு மார்ச் 8ஆம் தேதி இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே, மகளிர் தினம் எல்லாரும் வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக மேடம் டாக்டர் சந்தியா புரேச்சா அவங்க வந்திருக்காங்க. சர்வதேச பெண்கள் தினத்தை முன்னிட்டு நாட்டுப்புற பழங்குடியினர் பெண்கள் மற்றும் கலைஞர்கள் பங்குபெறும் ஸ்ரீ ஸ்ரீஜன் நிகழ்ச்சி. சர்வதேச பெண்கள் தினம், நாட்டுப்புற பழங்குடியினர் பெண்கள் மற்றும் கலைஞர்கள் பங்குபெறும் ஸ்ரீ ஸ்ரீஜன் நிகழ்ச்சி கோவை மக்கள் சேவை மையம் தலைவர் பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ ஏற்பாட்டின் பேரில் கோவையில் கோலாகலமாக நடைபெறவுள்ளது. இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இதில் சங்கீத் நாட்டிய அகாடமி தலைவர் டாக்டர் சந்தியா பிரேச்சா கூறுகையில், தேசிய மகளிர் தினத்தை முன்னிட்டு மத்திய கலை மற்றும் கலாச்சார அமைச்சகத்தின் தலைமை அமைப்பான சங்கீத் கலா நாடக் அகாடமி ஸ்ரீ ஸ்ரீஜன் என்னும் தலைப்பில் நாட்டுப்புற மற்றும் பழங்குடி கலைஞர் பாதுகாப்பு மையப்படுத்தி தமிழகம், கேரளா, ஆந்திரா மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய 4 மாநிலங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும், அதில் தமிழகத்தைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்ட பெண் கலைஞர்களை கொண்டு நாட்டுப்புற மற்றும் பழங்குடியின கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாகவும், பெண்களின் பங்கு என்னும் தலைப்பில் ஒரு கருத்தரங்கம் நிகழவுள்ளது என்றும், மேலும் நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வாக கலா யாத்ரா என்னும் பெயரில் பறை கலைஞர்களின் அணிவகுப்பும் 200க்கும் மேற்பட்ட பெண் கலைஞர்களின் வள்ளி கும்மியாட்டம் நடைபெற உள்ளது என்றும் கூறினார். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், சமூகம்தான் பெண்களுக்கு முதலில் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும், பெண்கள் முன்னேற்றத்திற்கு அவர்களாக தங்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வழிவகை செய்வது, நாட்டுப்புற மற்றும் பழங்குடியினரின் கலைகள், பாடல்களை வளர்த்துக் கொண்டால்தான் வருமானத்தை பெருக்கிக் கொண்டு குடும்ப சூழ்நிலையை மாற்றி அமைக்க முடியும். அதை மாற்றி அமைத்தாலே அவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு ஏற்படும் என்றார். மேலும் ஒரு சில அமைப்புகள் மட்டும் இதுபோன்ற விஷயங்களை தடுத்து நிறுத்தாமல் அனைத்து தரப்பு மக்களும் ஒன்றிணைந்து இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இதில் தமிழக நடன கலைஞர் லாவண்யா சங்கர், கோவை மக்கள் சேவை மையம் சௌமியா ராணி பிரதீப் ஆகியோர் உடனிருந்தனர். On 8th of March 2004 in association with the Kovai Makkal Sevai Mayam and the PSG College of Art and Science, Coimbatore. This we have organized first in the last year only at Maharashtra. We celebrated on the 8th. And at my W20 summit, the first summit we did it in Mahabalipuram. Being the W20 chair, we celebrated this in, the first summit was in Mahabalipuram. And I met Vanati ji, and Vanati ji came as one of the delegates there, and she spoke about the women artists of South India, and it was so well attractive. And when I told her that we are doing this in Maharashtra on it, she said the next year you must do it in Coimbatore, and we accepted her invitation and we are here with you. Basically the whole concept rises with our Prime Minister Modi ji's G20's logo or the tagline that it should be not a women development, it should be a women-led development, and thus the prioritizing the women-led development as one of the India's G20 presidency's key priority area. And he believed that with women in forefront, nothing can stop the world from advancing in a sustainable and systematically. And this has given us a power in W20, that is a Women 20, the Nari Shakti, which is, we call it as the strength, resilience and potentials women has. So shaping up the nation, what we need is the transformative role of the women. And historically we have seen so many. We say Durga Shakti, Lakshmi Shakti, Parvati Shakti, Saraswati Shakti. So all Buddhi, the knowledge, the wealth and also the power all lies in Indian culture in the women. Then what happened? Why the women are behind? So
this was the turning point in Women 20, which we did it. And where we found that the culture, Indian culture is a soft power. And if Indian culture woman comes and stands on their own feet, then definitely, of course, their educations, they should be educated, and economically they should be strong. So the policies, the discussions, and many other things were discussed during that point. And of course, the healthy family, which gives the best family, healthy women gives the best family. Education also is one of the very important point, and the healthcare system is also very important point, which we, and gender-based violence also was discussed during this points. Many of the points which we were discussed in our W20 were put into the G20 leaders declaration also. And we are proudly saying that with the success of W20, I thought of coming out with a various programs on upliftment of from the grassroots level to the entrepreneur women's, and this is the concept which has come through from that I would like to be with the tribal women's, with the folk women's who are artisans, who are themselves the artists, what they are facing. We discuss on that. We try to find out the solutions out of that once we meet them. I also have started a Meet the Artist program. I go to the villages, personally we go, the SMA go there, Sangeet Natak Academy reaches to them, talk to them, discuss with them. I also went to the this Chow dance village. I personally went to each village, I went one to one. And the whole village has got more than 65 Chow groups who are just, they are vendors, they are workers, they are home workers, and in the night they come together and practice. So this is our Indian art and culture, how they are preserving and propagating. Now it's our time to give them a support. It's our time to really understand and preserve it, and to pass it on to the next generation. Because if we don't make them sustainable, then they will not, the art will not sustain. This is one point. The another point which we started is the Guru Shishya Parampara. There are many art forms which we will not be able to see the last generation, either 89-year or 90-year-old or 80-year-old, just carrying one artist is going on. So we have started a Guru Shishya Parampara all over India. We have selected 30 states and 120 gurus, under which 1500 plus students we have selected. All of them will be paid monthly, and to learn that rare art form which is going to be vanished for this thing. So this is the things which we have started from this W20 onwards. We have started this, and this initiative, I feel that which we call it Nari to Narayani. Me being with a Sanskrit student also, I quoted one very beautifully, I created one beautiful quote for the W20 was like, for the G20 it was Vasudhaiva Kutumbakam, like that the W20 it was Nari Vishwasya Nirmatri, Nari Vishwasya Sanskartri, Nari Vishwasya Rakshitri, Nari Moolam Ki Vishwasya. So then that is how we connected with the whole world's delegates who had come from all over the world, and we discussed with them that we in India are really, they are like a goddesses for us, and we still have that. Only with invasion of outsiders we were away from it, but yes, now with the Prime Minister's women-led development, we are going to make women more sustainable and strong. So this is what the basic concept. Just now I think she has already mentioned you that there are 4 states artists are coming. One is from Tamil Nadu, Kerala,
Andhra and Maharashtra. These are the 4 states we have covered it. More than 400 artists are coming participating tomorrow, and the whole day program is there. You all are welcome. It's free of charge. Please do come. And we also have the symposium. Symposium is definitely a seminar where there will be a question answer, there will be a discussion, there will be youth who is going to join us, because Vikasit Bharat ka lakshya jo hum kehte hain, the point is that the youth, we have got 50%, more than 50% is our youth. So we will be taking the question answers from the youth also. And the main topic of the symposium is women empowerment in tribal and folk culture of India, which is very, very interesting. Of course, we have taken it India, but the question will be more on the southern part of the India. But you are all welcome, and this will be also online and offline. So those who could not join it on offline physically, those who cannot come, please do join us online. It is the Sangeet Natak, www.Sangeet Natak Academy. You can join on it and be with us to preserve and propagate our Indian art and culture, and to empower our women of Indian culture. Thank you very much. Yeah. One point I'll take. தமிழ்நாடு கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து தமிழ்நாடுல இருந்து வராங்க. சிம்போஸ் ஆர்டிஸ்ட் பொறுத்தவரையும் ஒரு 370 பேர் மாறி வராங்க. இருக்குங்க, அவங்களுக்கு காம்படிஷன் மாதிரி கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் a performance. அவங்களோட கலையை அவங்க என்ன கத்துட்டு வராங்களோ, அவங்க மேடம் சொன்ன மாதிரி பழைய சிலம்பாட்டம் அப்படின்னா எல்லா ஆல் விமன் சிலம்பாட்டம் இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு 200 பேர் கும்மி ஆர்டிஸ்ட் சேர்ந்து ஆடுறாங்க, பெர்ஃபார்ம் பண்றாங்க. கலை யாத்திரை அப்படின்னு ஒரு ப்ரொசஷன் மாதிரி அந்த கேம்பஸ் குள்ளேயே வச்சிருக்கோம். பறை ஆர்டிஸ்ட் எல்லாமே பெண்கள் வாசிச்சுட்டு, எல்லா ஆர்டிஸ்டும் எல்லா ஆடியன்ஸும் பெண்கள் சேர்ந்து ஒரு ப்ரொசஷன் மாதிரி அது ஒண்ணு பிளான் பண்ணிருக்கு. அது மேடம் சொன்ன மாதிரி சிம்போசியம்க்கு 4 ஸ்டேட்ஸ்ல இருந்து வராங்க. தலைப்பு நம்ம கொடுத்திருக்கோம்.